New Labor Codes 2025. So, what are the new labor codes? What are the 4 new labor codes? Benefits for laborers. இதனால என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது? இந்தியாக்கு ஏன் இந்த நியூ லேபர் கோட்ஸ் நமக்கு தேவை? இதனால என்னென்ன இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வெல்கம் டு தி ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஐ அம் ராஜலட்சுமி, GS ஃபேக்கல்டி. ஸோ நியூ லேபர் கோட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 29 லாஸ் இருந்தது. அது இப்போ கன்சாலிடேட் பண்ணிட்டு நமக்கு 4 ஒர்க் சென்ட்ரிக் கோட்ஸாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூ லேபர் கோட்ஸ்னால என்னென்ன பாசிட்டிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் நாட் ஓன்லி எம்பசைஸ் ஆன் தி வேஜஸ் பட் ஆல்சோ ஒரு ஒர்க்கரோட சேஃப்டி, சோஷியல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் ரெடி ஒர்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நியூ லேபர் கோட்ஸ் 2025 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு 29 அவுடேட்டட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ராக்மெண்டட் லேபர் லாஸை கன்சாலிடேட் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ என்னென்ன லாஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோட் ஆன் வேஜஸ் 2019. Second one is Industrial Relations Code 2020. Next one, Code on Social Security 2020. And the fourth one is Occupational Safety, Health and Working Conditions 2020. So in the questions kandipa namakku every kind of the examinations or prelims la nama expect pannalam. So make a note of it. So on 21st November of 2025, government has given effect to the 4 labor codes. This is one of the comprehensive labor oriented reforms after independence அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். Because it greatly empowers our workers. இது மட்டும் இல்லாமல் it promotes the ease of doing business. ஸோ கண்டிப்பாக உங்களோட யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வாட் எவர் மேபி மெயின்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக எக்கனாமிக் க்ரோத் ஆஸ் வெல் அஸ் லேபர் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேப்பர் மற்ற ஆஸ்பிரன்ஸோட கொஞ்சம் டிஃபரிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ why India needed this new labor codes அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 29 கோட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோர்ஸ். இது ரொம்ப சிம்பிளிஃபைட் வெர்ஷன்ஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ. இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீம்லைனிங் தி என்ஃபோர்ஸ்மெண்ட், மாடர்னைசிங் அவுடேட்டட் லாஸ் ஆஸ் வெல் அஸ் லீகல் ரெகக்னைசேஷன் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ், பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ், டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே ஒரு லீகல் ரெகக்னைசேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூ லேபர் கோட்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இனிஷியல் லேபர் கோட்ஸில் இந்த லேபர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் அன்பிரடிக்டபிளாகவும் இருந்தது. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேஜ் மட்டும் ஒரு ஒர்க்கருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை தாண்டி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் இந்த நியூ லேபர் கோட்ஸ். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லைக் கிக் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், டெம்பரரி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்ஆர்கனைஸ் செக்டார் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லீகல் ரெகக்னைசேஷன் கொடுக்கறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூனிவர்சல் பிஎஃப், இஎஸ்ஐசி இன்சூரன்ஸ் ஃபார் எவ்ரி ஒர்க்கர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டாச்சுட்டரி மினிமம் வேஜஸ் ஃபார் எவ்ரி ஒர்க்கர்ஸ். ஸோ எந்த கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் லைக் மேல் ஃபீமேல் இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸும் இல்லாமல் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஃபார் த ஒர்க்கர்ஸ் above 40+ as well as it has given the mandatory timely wage payment. So every month for IT sector ஆகட்டும் or non-IT sector ஆகட்டும் every month 7th day குள்ள உங்களுக்கு salary credit ஆகிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. as well as விமனோட பார்ட்டிசிபேஷன் இங்கே அதிகமாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு என்ஷோர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விமன் were allowed in all jobs with safety measures. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் த வேஜஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? So next one is impact on new labor codes on India's labor landscape அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So first of all, formalization of the workforce. Second one is expansion of ESIC and PF coverage. Third one is increased women participation. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் SDG, that is Sustainable Development Goals. So goal number 5 பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசப்படுது. அண்ட் கோல் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். கோல் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி பேசப்படுது.
ஸோ இந்த நியூ லேபர் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் எல்லாமே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் இது மட்டும் இல்லாமல் பெட்டர் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரி க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த நியூ லேபர் கோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்க்கும்போது நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, டிக்ளைன் ஆகிட்டே வருது. தட் இஸ் ஃப்ரம் 6% to 3.2%. இது வந்து நம்மளோட 2025 சிடிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சிஸில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிஐபி கண்டென்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கிறத விட ஆஸ் அன் சிட்டிசன் வி ஷுட் நோ திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூ லேபர் கோட்ஸ் இது வந்துட்டு ஒரு tremendous unremarkable achievement அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். because it has covered the all problems of the workers. கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு லீகல் ரெக்கக்னைசேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. விமென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விமெனோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒர்க்கரோட சோஷியல் சேஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். So this new Labour Code 2025 will definitely be a future-ready ecosystem that protects the rights of the workers and also strengthens India's economic growth. இது மட்டும் இல்லாமல் இந்த நியூ லேபர் கோட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட எக்கனாமிக் growth டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் ஜாப் கிரியேஷன்ஸ் drive productivity as well as the journey towards the Viksit Bharat accelerate பண்றதுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ a good initiative from our government, இது appreciable initiative அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ stay tuned with Sparks Academy to know more about like this. Thank you all.